மிஸ்டர் விஜய் சித்து. நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன். உங்கள் சேனலில் வந்த எல்லா வீடியோஸுமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். உண்மையாகவே உங்கள் சேனலில் வர முக்கால்வாசி வீடியோ வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இருந்திருக்கு. கஷ்டத்தில் இருக்கிற போதெல்லாம் உங்கள் வீடியோ பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லணும். 13 ஆகஸ்ட் 2025 உங்கள் சேனலில் போட்ட ஒரு வீடியோவில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி நீங்களும் வந்து ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக பண்ணீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு இது பண்ணாமையே வந்து உங்களுக்கு வியூஸ் அவ்வளோ வருது, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்கீங்க. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை மட்டும் ஹர்ட் பண்ணி போடுறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த வீடியோவில் நீங்கள் போட்டபடி நான் ஒரு விஷயம் அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, எல்லா கோவில்லையும் வந்து எல்லா பிராமின்ஸும் போய் பூஜை பண்ணிட முடியாதுங்க. கருவறையில் போயிட்டு அதுக்குன்னு போய் படிக்கிறாங்க. 14 இயர்ஸ் to 15 இயர்ஸ் ஃபேமிலியை விட்டு வேத பாடசாலையில் போய் வேதங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்து வேலை செய்கிற பூணல் போட்ட எல்லாரும்லாம் வந்து கருவறையில் ஏறி பூஜை பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நிறையா கோவில், அதாவது 500-600 வருஷம் பழமையான கோவில்லாம் வந்து பூட்டியே கிடக்கு. அதுவும் உங்கள் சொந்த ஊரான கும்பகோணத்தில் நீங்கள் போய் பாருங்கள், நிறையா கோவில் வந்து பூட்டியே கிடக்கு. ஒருவேளை கோவிலில் விளக்கேற்ற கூட காசு இல்லாமல் பூட்டி வச்சுருக்காங்க, பூஜை பண்ண காசு இல்லாமல் பூட்டி வச்சுருக்காங்க. அங்கே பூஜை பண்ணுற ஐயருங்க அவங்களுக்கு தட்டில் விழுற காசை வச்சு அந்த கோவிலில் ஒரு வேளை விளக்கேற்றுறதுக்கு என்ன அவங்க சொந்த காசில் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி கோவில்லாம் போங்க, போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். நிறையா ஐயருங்க வந்து 1000-2000க்கு சம்பாதிக்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு மற்றவங்க பேசுகிறாங்கன்னா அது வேறங்க. நீங்களும் வந்து ஒரு சென்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பேசினது சீரியஸாக ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. கும்பகோணம் உங்களால் வர முடியலையா சொல்லுங்கள், காஞ்சிபுரம் வாங்க. காஞ்சிபுரத்தில் எத்தனை கோவில் நான் காமிக்கிறேன். பக்தர்கள் வராமல் நிறையா கோவில் பூட்டியே கிடக்கு. நம்ம போய் சொல்லி அமிச்சாதான் அவங்க வந்து கோவிலை திறந்து நம்மளுக்கு பூஜை பண்ணி வைப்பாங்க. இல்லைனா கதவு மூடி தான் இருக்கும். நான் எல்லாரும் பேசுகிற மாதிரி மற்ற ரிலீஜனில் இல்லையா, இதில் மட்டும்தான் இருக்கான்னா நான் கேட்கல. நீங்கள் வாங்க, அதே பிராமண இந்த வேதம் படிக்காதவங்கள உள்ளே விட்டுருவாங்களான்னு பார்க்கலாம். கருவறையில் அது சின்ன கோயிலாக இருக்கட்டும் இல்லை பெரிய கோயிலாக இருக்கும், உள்ளே எல்லா பிராமணியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரப்பாதீங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ தப்பான இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் வீடியோவில் போடாது. நீங்கள் காமெடி பண்ணாலே உங்கள் வீடியோஸ்லாம் நல்லாவே போகும். அதனால் இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டிலாம் அவாய்ட் பண்ணி